எங்களது புதிய அரசாங்கத்தின் மங்களகரமான வரவு செலவு திட்டத்தின் போது எங்களது சகோதரர் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவர்கள் தனது குறையின் போது அன்று ஆரம்பத்திலேயே அந்த பின்தங்கிய மக்கள், குறை வருமான மக்கள், கஷ்டப்படும் மக்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டு அப்படியான பிரிவினர் நாட்டில் இருக்கின்றார்கள் சொன்னார். அவரது கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்ற அவருக்கு தெரியாமல் இருக்க முடியாது. இலங்கையிலேயே மிகவும் பின்தங்கிய மக்களாக அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார துறைகளிலே பின்தங்கிய மக்கள் இருக்கும் மக்கள் வேறு யாரும் அல்ல, பெருந்தோட்ட மக்கள். ஆக பெருந்தோட்ட மக்கள் தொடர்பாக அரசாங்கம் என்ன செய்திருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் நினைக்கின்றேன். என்ன முன்மொழிவு தந்திருக்கிறார்கள் கவனத்தில் எடுக்க நினைக்கின்றேன். பாருங்கள், இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே ஏறக்குறைய 7322 பில்லியன் இலங்கை ரூபாய்களை பின்தங்கிய மக்களான பெருந்தோட்ட மக்களுக்காக ஒதுக்கியிருப்பதாக அரசாங்கம் கூறி மாபெரும் அதை பெரிதாக பேசி சம்பந்தமாக வர்ண வேடிக்கைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மை என்ன பாருங்கள், 3500 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது தோட்ட பரங்களில் அமைக்கக்கூடிய வீட்டு வசதிக்காக. அது மட்டுமல்ல, அந்த 3500 பில்லியன் என்பது இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட கடப்பாடு, கமிட்மெண்ட். அதே போல இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே 727 மில்லியன் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர ஸ்மார்ட் கிளாஸஸ் என்று சொல்லுகின்ற அந்த 600 மில்லியன் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 600 மில்லியன் என்பது இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சொன்னாலும் கூட இந்திய அரசாங்கம் வழங்கப்பட்ட பணம், கமிட்மெண்ட், அவ்வளவுதான். அது தவிர தோட்ட உட்கட்டமைப்பு சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்தினால் 1800 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல எம்பவர்மெண்ட் சொல்லிக்கூடிய இலங்கை அரசாங்கம் 650 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே புதிய கிராம அபிவிருத்தி சபை இருக்கின்றது, நிவேடா இருக்கின்றது, நியூ வில்லேஜஸ் எஸ்டேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கின்றது. அதுக்கு இலங்கை அரசாங்கம் 50 லட்சம் ரூபாய் தான் ஒதுக்கி இருக்கின்றது. தொண்டவன் ஃபவுண்டேஷன் இருக்கின்றது, தொழில்நுட்ப ஃபவுண்டேஷன் இருக்கின்றது, அதிலே அதுக்கு ஒரு சதவீதம் ஒதுக்கப்படவில்லை. அதே வேளையிலே மலைய இளைஞர்களுக்காக இந்த அரசாங்கம் தொழில்நுட்ப பயிற்சிகள், டெக்னிக்கல் எஜுகேஷன் என்பதற்காக பெரிய ஒதுக்கீடு செய்திருப்ப சொல்கிறார்கள். ஆனால் நான் வரவு செலவில் தேடி பார்த்து எங்கேயும் காணோம். அது அமைச்சர் சொல்ல வேண்டும், எனக்கு எங்கே இருக்கு சொல்ல வேண்டும் அமைச்சர், அவ்வளவுதான். அப்படி பார்த்தால் 7322 பில்லியன் ரூபாயிலே 4100 பில்லியன் ரூபாய், 56% ஒட்டுமொத்த தொகையிலே இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய கடப்பாடு தான், மறந்துவிடக்கூடாது. இலங்கை அரசாங்கம் 3222 தான், இந்திய அரசாங்கம் 4100. 4100 அதிகமான தொகை என்பது 3500 மில்லியன். அது நாங்கள் எல்லாம் சேர்ந்த பொழுது இந்திய அரசாங்கத்தின் கொள்கை பேச்சுவார்த்தை நடத்தி பிரதமர் நரேந்திர மோடி, வெளிநாட்டு அமைச்சர் ஜெய்சங்கர், இளைஞர்கள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பல்வேறு தூதுவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் அத்தகைய தொகையை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். 10,000 வீடுகளுக்கான தொகையை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அதுக்கு முன்னாலே 14,000 வீடுகளிலே 4,000 வீடுகளை மருந்து நண்பர் ஆர்வ துண்டவான் அவர்கள் பெற்றுக் கொடுத்தார். ஆனால் வீடுகள் கட்டப்படவில்லை. எங்கள் அரசாங்கம் வந்த பிறகு தம்பி திகாம்பரம் அந்த துறை பொறுப்பான அமைச்சராக நியமிக்கப்பட்டு அதை வேலையை செய்திருந்தார். ஆகவே இந்த 16,000 வீடுகள் தொடர்பாக கூட இந்திய அரசாங்கத்தின் கடப்பாட்டை பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் மக்கள் தாழ் நிலவை, கஷ்ட நிலவை எடுத்து கூறி அவரிடம் பெற்றுக் கொடுத்த பெருமை, அந்த கிரெடிட் எங்களுக்கு தான் இருக்கிறது. அதே போல கடந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை இருக்கும் காலகட்டத்தில் கூட ஸ்மார்ட் கிளாஸ் சொல்லக்கூடிய மலையத்துக்கு பெருந்தோட்ட பகுதிகளுக்கான 600 மில்லியன் ரூபாய் கூட கடந்த அரசாங்கத்திலே இந்திய அரசாங்கத்தால் தான் அது கடப்பாடு வைக்கப்பட்டிருக்காங்க. இந்திய அரசாங்கத்தின் 4100 மில்லியன் ரூபாய் தொகையை பெற்றுக்கொண்டு மேலதிகமாக 3222 பில்லியனை வழங்கித்தான் 7322 ரூபாய் என்று இலங்கை அரசு சொல்கிறது. எங்களது ஜனாதிபதி அவர்கள் சொன்னார், சிறப்பாக சொன்னார், பரவாயில்லை. ஆனால் அது உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே 56% இந்திய அரசாங்கத்தின் கடப்பாடு தான். ஆக இந்திய அரசாங்கத்துக்கு தமிழ் போக்குவரத்து தலைவர் முறையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அடுத்த பார்த்தால் இங்கே பார்த்தால் தொடர்ச்சியாக இன்று கூட பார்த்தால் இங்கே நண்பர் ராமன் சந்திரசேகரன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார், அவர் அங்கே இருக்கிறார். அதே போல இன்னொரு கேபினட் அமைச்சர் இருக்கிறார், திருமதி சாவுத்திரி அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல பிரதி அமைச்சர் இருக்கிறார், திரு பிரதீப் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல இன்றும் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இந்த 6 பேரும் மலையத்தை சார்ந்தவர்கள். மலையத்தை மட்டும் பிரதிப்படுத்தவில்லை, ஆனால் மலை சார்ந்தவர்கள் காரணத்தினால் அவர்கள் பிரதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பொறுப்பு இருக்கிறது. ஆனால் நான் 6 என்ன செய்கிறார் என்றால், இங்கே வந்து மீண்டும் தேர்தல் காலத்தை போல கடந்த காலங்களிலே மலையத்தை பிரதிப்படுத்திய கட்சிகளை, பாராளுமன்ற உறுப்பினர்களை, அமைச்சர்களை எல்லாம், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அவர்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். தயவு குறை சொல்லி நிறுத்துங்கள், குறை வேண்டாம். காலத்தை பாருங்கள்.
எதிர்காலத்தை பார்த்து முன்னாள் நகர்வோம் என்று சொல்ல விரும்புகிறேன். மட்டுமல்ல, தமிழ் போக்குவரத்தை பொறுத்தவரை நாங்கள் சும்மா இருக்கவில்லை, ஒன்றும் செய்ய வேண்டும் சொல்ல வராதீர்கள். நாங்கள் 15 வருடத்திலே தமிழ் போக்குவரத்து அமைக்கப்பட்ட பிறகு திருவள்ளுவர் மாவட்டத்திலே புதிய 6 பிரதேச சபைகளை உருவாக்கியிருக்கிறோம். அந்த காலத்திலே இப்ப கூட அப்படித்தான். இலக்கிய பல பகுதிகளிலே பிரதேச சபைகள் உருவாக்க முடியாது, ஒன்று உருவாக்க முடியாத காலகட்டத்தில் நாங்கள் 6 பிரதேச சபைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம், சாதித்து காட்டியிருக்கின்றோம். சாதனை இல்லையா? அது சாதனை. அது மட்டுமல்ல, தேசிய அரசியல் அதிகார பகிர்வுக்கு சமமாக பிரதேச சபைகளை போல செயலகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு பிரதேச சபைக்கும் பிரதேச செயலகம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே வார்த்தை பிரகடனம் செய்து நாங்கள் ஒரு அதுக்கு அசிவார்த்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ரத்தபுரியிலே காலி மாவட்டத்தில் எல்லாம் பிரதேச செயலகங்களை உருவாக்கிய அரசாங்கம் இனவாத அடிப்படையிலே நுவரேலியா மாவட்டத்துக்கு முழுமையான பிரதேச சபைகள் தர மறுத்திருந்தது. அதை கவனத்தில் எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, தோட்டங்களிலே 7 பேஜ் காணி சொந்த காணி வழங்கப்படும் என்ற முதல் முறையாக நாங்கள் அமைச்சர் பத்திரம் சமர்ப்பித்து அதை சட்டமாக்கிறோம். அதுதான் முதல் ஆரம்பம். அதுக்கு முன்னால் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இதுதான் முதல் ஆரம்பம். அமைச்சரவையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது கடந்த அரசாங்க காலத்திலே அது 10 பேஜ் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே 10 பேஜ் நிலம் என்றது மலையத்திலே பொறுத்தவரையிலே வீடு கட்டும் காணியாக அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே அந்த காணியிலே நாங்கள் தோட்டத்துறையாளர்கள் தனி வீடு கட்டியிருக்கின்றோம். கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம். கட்டி தனிவீடு குடியிருப்புகள் ஒன்றாக சேர்த்து பழைய தமிழ் கிராமங்களாக நாங்கள் அதை பிரகடனம் செய்திருக்கின்றோம். பொறுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல அந்த மலை மக்கள் வாக்களி தெரிவு செய்யப்படும் பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யும் தோட்டப்புறங்களுக்கு அபிவிருத்தி நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது என்ற பிரதேசம் சட்டப்பட்டிருந்தது. இதை பார்த்த துறை பொறுப்பான அமைச்சர் சமந்த் வித்யாரண்ய நண்பர் அவர்கள் பேசும்போது கூட அந்த பிரதேச சபைகளுக்கு அந்த தோட்டங்களில் இருக்கக்கூடிய வீதிகள் சம்பந்தமாக பொறுப்பு இல்லை, அதிகாரம் இல்லை சொன்னார். அப்படி அல்ல, அதிகாரம் இருக்கிறது. சட்டம் திருத்தி இருக்கிறோம். பிரதேச சட்டத்தை திருத்தினாங்கள், 33 விதியை திருத்தினாங்கள். இப்பொழுது அதுக்குள்ள அந்த அந்த பிரதேச சபைகளுக்கு வாக்களிக்கும் மக்களுக்கான அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு வாயம் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் வழங்கியிருக்கிறோம். ஆகவே அது மறந்துவிடக்கூடாது. ஆக செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, மலை அபிவிருத்திக்கான ஒரு தனி அதிகார சபை உருவாக்கி இருக்கிறோம். அந்த அதிகார சபை பார்த்தால் நீண்ட காலம் பேசலாம், நிறைய செய்திருக்கிறோம். அதில் அந்த அபிவிருத்தி சபை மூலமாக பல காரியங்கள் செய்ய முடியும். ஆனால் அந்த அபிவிருத்தி சபைக்கு இப்பொழுது 5 லட்சம் ரூபாய் தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்ய முடியும் தெரியாது. அது அந்த அதிகார சபையின் தாற்பயம், வரலாறு, அதிகாரிகள் எதுவுமே அரசு தெரியாமல் போயிருக்கிறது. நான் கவலை அடைகிறேன். அது மட்டுமல்ல, 300 தோட்டப்புற பாடசாலைகளுக்கு தேவையானால் அண்மித்த காணி 2 ஏக்கர் காணி வரை சுவீகரிக்க முடியும். சுவீகரித்து பாடசாலை தேவைகள் பயன்படுத்த முடியும் என்ற சாதனை செய்திருக்கிறோம் நாங்கள். அது மட்டுமல்ல, பெருந்தோர் தொழிலாளர்கள் மட்டுமே என்ற அடையாளத்தை மாற்றி மலைய மக்கள் தனி தேசிய இனம் அரசு கருத்தை நாங்கள் தேசிய ரீதியாக சர்வதேச ரீதியாக முன்கொடுத்திருக்கின்றோம். அது மறந்துவிட வேண்டாம். அது மட்டுமல்ல, பார்த்தால் அன்று உரையின் போது ஜனாதிபதி அவர்கள் மலையக மக்கள் என்ற வார்த்தை பயன்படுத்தினார். உடனே எழுந்திருந்தான். அவர் நன்றி தெரிவித்தேன், பாராட்டு தெரிவித்தேன். ஏனென்றால் நான் அரசியல் இதை பார்ப்பதில்லை, நல்ல செய்வர்களை பாராட்டு தயங்குவதில்லை. அதே வேளையிலே மலையகம் என்ற வார்த்தையை அதிகாரப்பூர்வ ஆவணத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி பாருங்கள், இந்த நாட்டில் நடைபெறக்கூடிய தேசிய ஜனத கணக்கெடுப்பு செயல்பாட்டின் போது அந்த செயல்பாட்டில் இப்போது பார்த்தால் அந்த கணக்கெடுப்பிலே கடந்த காலங்களிலே மலைய தமிழ் மக்களை இந்திய தமிழர்கள் என்று தான் போடப்பட்டிருந்தது. மாற்றி இந்திய தமிழர்கள் ஸ்ட்ரோக் மலைய மக்கள் என்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறது. நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். கடந்த அரசாங்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி, நான் எதிர்கட்சி இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் முதலில் கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே மலைய மக்கள் என்ற அடையாளத்தை முதல் முறையாக இலங்கை அரசியல் ரீதியாக அதிகாரப்பூர்வமான ஆவணத்திலே கொண்டு வந்து நாங்கள் தான் அதை இப்பொழுது இந்த அரசு முன்னெடுப்பு நான் சந்தோஷம் அடைகிறோம். பிரச்சனை இல்லை. அது மட்டுமல்ல, பெருந்தோட்ட துறையில் மறுசீரமைப்பு இலக்கிலே தொழிலாளர்களின் வருமானத்தை கூட்டும் நோக்கிலே கூட்டுறவு முறையிலே கோஆபரேட்டிவ் முறையிலே தொழிலாளர்கள் இல்லாமல் பங்காளிகளாக மாறக்கூடிய ஒரு முறையை நாங்கள் முன்படுத்தியிருக்கிறோம். அதை இந்த அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும். வெறுமனே தொழிலாளர்களின் சம்பளத்தை மட்டும் பேசிக்கொண்டு செய்ய முடியாது. சம்பளத்தினால் தோட்டத்தினால் வளர முடியாது. அது நன்றாக தெரியும். இப்பொழுது பார்த்தால் கூட அரசாங்கத்திலே இதுக்கு முன்னால் பேசினதே அமைச்சர்கள் பேசினார்கள். பேசினார்கள். என்ன சொன்னார்கள்? அரசு பற்றி பேசினார்கள், வைத்தியர்களை பற்றி பேசினார்கள், மீனவர்களை பற்றி பேசினார்கள், சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது மாறுதட்டி பேசினார்கள். உண்மைதான். ஆனால் எல்லோருமே சேர்ந்து ஒட்டுமொத்த முறையிலே மிக குறை வருமானம் கொண்ட மக்களான தோட்டத்திலாளர்கள் மறந்து விட்டார்கள். அன்றர் சாநாயக சகோதரர் பேசும்போது சொன்னார், 1700 ரூபாய் என்ற அந்த தொகையை நாங்கள் நிர்ணயித்து சுமதமாக பிரேரித்து
தோட்ட கமிஷனர் பேசுவோம் என்று சொல்கிறார். பேசினால் சரி வராது, எனக்கு தெரியும், முடியாதது. அவர் சம்பள இலக்கில் மட்டும் பார்க்காமல் அதை அந்த தோட்ட முறையை மாற்றி ஒரு சிஸ்டம் சேஞ்சை கொண்டு வந்தால்தான் மாற்ற முடியும். அது மட்டுமல்ல, ஜென்ரல் பார்த்தால் இங்கே ஒரு எம்பி, கௌரவ எம்பி அவர்கள் பேசிக்கொண்டு சொன்னிருக்கிறார், 33 வருடங்களுக்கு முன்னால் மறைந்து போன கொல்லப்பட்ட ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் மீண்டும் எழுந்து வந்து, அவர் மகன் இங்கே இருக்கிறார், அவர் வந்து இங்கே மலைய மக்கள் சார்பாக அவர் காலகட்டத்திலே கட்டிய வீடுகளிலே மலைய மக்கள் கட்டவில்லை என்ற காரணத்தினாலே மன்னிப்பு கேட்க வேண்டும் சொன்னார். வேடிக்கையா இருக்கிறது, வினோதமா இருக்கிறது. அப்படி பார்த்தால் அவர் கட்டிய கிராம உதவி வீடுகள் மட்டும் கட்டவில்லை, அவர் ஆடை தொழிற்சாலை கட்டினார். அந்த தொழிற்சாலையில் நிறைய மலைய இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள், வேற விஷயம். ஆனால் இருந்தாலும் கூட அது கொலையான விஷயம். எங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது நடக்கும் விஷயத்தை பாருங்கள். முதல்ல காணி கொள்கை, நான் காணி வழங்க வேண்டும் என்றாலோ வீடு கட்ட வேண்டும் என்றோ நாங்கள் உடனடியாக சொல்லவில்லை. அரசு இப்ப வந்திருக்கிறீர்கள், 3 மாதமாக இருக்கிறது, 6 மாதமாக இருக்கிறது, முடியாது. ஆனால் காணி கொள்கை என்னன்னு சொல்லுங்கள். நாங்கள் 7 பட்ஜெட் சொன்னோம், 10 பட்ஜெட் சொன்னோம், எத்தனை தருவீங்க சொல்லுங்கள். வீடு கட்டு காணி, அடுத்து வாழ்வாதார காணி, இப்படி தருவீங்க சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, கட்டும் வீடு தனி வீடா மாடி வீடான்னு சொல்லுங்கள். சொல்ல மாட்டேங்கிறீர்கள். சொல்ல மறுத்துவிட்டு அதெல்லாம் மூடி மறுத்துவிட்டு பேசாமல் பதிலளிக்காமல் இருந்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் 33 வருடத்துக்கு முன்னால் மறந்து போன ரணசிங்க பிரேமதாசை அழைத்து இழுத்து அவர் கேட்க வேண்டும் சொல்கிறீர்கள். வெக்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. இப்படி செய்ய வேண்டாம். ஆகவே திட்டு தீர்க்காமல், தேர்தல் காலங்களில் பேசிய முறையில் பேசாமல், அழுது வடியாமல், ஒப்பறை வைக்காமல், ஓரமிடாமல் தயவு செய்து நீங்க என்ன செய்ய போகிற சொல்லுங்கள். இதுவரை விளைவுகளை ஒன்றுமே செய்யவில்லை, பேச்சு தான். பேச்சிலாவது கொள்கை அறிவியுங்கள். காணி கொள்கை என்ன, வீட்டுக் கொள்கை என்ன, மாடி வீடா கோடி வீடா சொல்லுங்கள், காணி எத்தனை சொல்லுங்கள். கூறிக்கொண்டு அதை செய்யுங்கள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.